ஓகே. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இபி சர்வீஸ் பைப்பு. இதுலேருந்து தான் வந்து வீட்டுக்கு கரண்ட்டு கம்பத்துலேருந்து லைன் வரும். இந்த வழியாக தான் ஒயரு எடுத்து நம்ம வந்து மீட்டருக்கு போகும். சில சமயம் என்ன ஆகுன்னு சொன்னீங்கன்னா, இது வழியாக ஒயர் இருக்கும்போது சில இடத்துல காய் மாறும். ஒயர் ஏதாவது பழசாயிடுச்சுன்னு சொன்னால், டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னால் இது வழியாக வந்து கரண்ட் லீக் ஆகும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு குழந்தை வந்து இந்த சர்வீஸ் பைப் தொட்டு இறந்துருச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். சில இடத்துல வந்து கையில் நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த கையில் வந்து தொடர மாதிரியே வந்து சர்வீஸ் பைப்பெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணலாங்கிறது ஒரு சின்ன ஒரு ஆலோசனை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சைக்கிள் டியூபு. இந்த சைக்கிள் டியூபோட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 110 ரூபா தான். இந்த சைக்கிள் டியூபை நம்ம அறுத்து இதுக்குள்ளே போட்டுட்டோம்னு சொன்னால், இந்த எர்த்து லீக்கேஜ் ஆனாலும் இந்த மாதிரி கைக்கு தொட்டோம்னு சொன்னால் எர்த்து அடிக்கிறது அபாயம் வந்து நம்ம வந்து பெருமளவு குறைக்கலாம். இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லி இதை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நம்ம இந்த சர்வீஸ் பைப்புக்கு இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைக்கிள் டியூப் மாட்டிட்டோம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எதாவது லீக்கேஜ் ஆனாலும் இந்த மாதிரி ஏதாவது தொட்டால் பிடிச்சாலோ வந்து அந்த எர்த்து அடிக்கக்கூடிய அந்த பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நம்ம எப்போவுமே செய்யும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க இதுக்கு யூபிவிசி பைப் போடலாம், அல்லது வந்து பச்சை ஓஸு அந்த மாதிரி போடலான்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்த விட இதுதான் பெஸ்ட்டு. யூபிவிசி பைப் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வளைக்க முடியாது. பச்சை ஓஸ் போட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து வெயிலில் வந்து வெட்டையாகி போயிடும். இது வந்து அதை விட நல்லா லைஃப் வரும். அதுபோக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஸ்டே ஒயரு நம்ம நேரடியாக வந்து இங்கே இந்த மாதிரி வந்து நேரடியாக வந்து இதில் வந்து இணைக்கக்கூடாது. இணைச்சோம் அப்படின்னு சொன்னால் இது மூலமாகவும் ஏதாவது லீக் ஆச்சுன்னு சொன்னால் இந்த கம்பியில் லைன் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், இந்த ஸ்டே ஒயருக்கு இங்கேயே வந்து நம்ம ஒரு எக்ரீல் போட்டுருக்கோம். இதை காமிப்போம். எக்ரீல் போட்டுருக்கோம். அந்த எக்ரீல்னால இதோடு வந்து இந்த கனெக்ஷன் கட் ஆயிரும். இன்கேஸ் அங்கே ஏதாவது வந்து அந்த நம்ம ஸ்டே கம்பியில் ஏதாவது லைன் கின் பாஸ் ஆனாலும் இதோடு இதை முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு எந்த தொடர்பும் இருக்காது. அதனால் வந்து நம்ம எப்போவுமே செய்யும்போது கண்டிப்பாக இந்த எக்ரீல நம்ம வந்து ஒரு ரீலுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம்னு சொன்னால் பெருமளவு எலக்ட்ரிக்கல் விபத்துலேருந்து நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம்.